இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களுடைய தனி மனித உரிமையை ஒருத்தவன் கெடுக்கிறான் அப்படின்னால் நீங்கள் தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒன்று பண்ணுங்க மக்களே, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ நீங்கள் போயிட்டு அவங்க விசாரிக்க அதிகாரி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட போயிட்டு இந்த கால்குலேஷன் நீங்கள் சொல்லுங்கள். சார் மோசடின்னு சொல்கிறான், 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். சரி சார் நாங்கள் அப்படியே வச்சுக்கிறோம். மொத்தம் 2000 கோடி மோசடின்னு சொல்கிறான், அதையும் வச்சுக்கிறோம். வெறும் 10,000 ரூபாய்க்கு 10 லட்சம் கொடுத்துட்டு இன்னொரு 10,000 ரூபாய்க்கு 9 லட்சம் கொடுத்துட்டு அடுத்தது 8 லட்சம் கொடுத்தா கூட மொத்தம் 2700 crores அந்த கம்பெனி கொடுத்துருக்கின்றது. அவன் 2000 crores மோசடின்னு சொல்கிறான். இப்போ இப்படி வச்சு பார்க்குறப்பயே 700 கோடி எக்ஸ்ட்ரா கம்பெனி கொடுத்துருக்கு. எப்படி மோசடி அவன் சொல்கிறான்? இதை கேட்டு சொல்லுங்கள் சார். எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலையும், அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க சார், ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறப்ப சொன்னாங்க, ஆனால் நான் தற்கொலை பண்ணி போனேன் அப்படின்னாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டேன். சும்மா சாக மாட்டேன்னா, என் சாவு காரணம் இந்த அசெக்ஷன் எழுதி செத்து போகிறான்னு சொன்னாங்க. சொன்னாங்க இப்படி பண்ணாதீங்கப்பா, வெயிட் பண்ணுங்கப்பா. நான் சொன்னேன் இல்லைண்ணா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா, எதுவும் நான் தேவையான வீடியோ போட்டு உட்காந்துருக்கான் அவன் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுடைய எமோஷன்ஸை இந்த அரசும் சட்டமும் கண்டிப்பாக கேட்கும். யாரும் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், தற்கொலை காரணம் இந்த அசெக்ஷன் எழுதி செத்து போக வேண்டாம், அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆதங்கத்தை ஒரு பேப்பரில் எடுத்து கம்ப்ளைண்டாக எழுதி கூட கொண்டு போய் நீங்கள் காவல்துறை கொடுங்க. அது உங்களுடைய உரிமை.